ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஏக்லாவி அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நெட் செட் கொஷின்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் 33 கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது நம்மளுடைய 34வது கேள்வி. ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோஸையும் பார்த்துடுங்க. ஸோ அதுக்குண்டான பிளேலிஸ்ட் டிஎன்செட் சிஎஸ்னு நம்மளுடைய சேனலில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எங்களோட சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கொஷின் பாருங்கள், கன்சிடர் த ஷெடியூல்னு சொல்லிட்டு ஒரு ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. அதில் T1 R1 of x W1 of xன்னு இருக்குது. T2 R2 of x W2 of x இருக்குது. T1 R1 of y W1 of y இருக்குது. T2 R2 of y W2 of yன்னு இருக்குது. ஸோ இந்த ஷெடியூல் எப்படி அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நாட் கான்ஃப்ளிக்ட்டு, நாட் வியூ சீரியலைசபிள் ஒரு ஆப்ஷன், கான்ஃப்ளிக்ட்டு வியூ சீரியலைசபிள் இன்னொரு ஆப்ஷன், நாட் கான்ஃப்ளிக்ட்டு பட் வியூ சீரியலைசபிள் இன்னொரு ஆப்ஷன், தென் ஃபோர்த் ஆப்ஷன் கான்ஃப்ளிக்ட்டு பட் நாட் வியூ சீரியலைசபிள்னு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் பார்ப்போம். ஸோ நம்ம எப்போ கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா belong to the different transaction. ஸோ ரெண்டு ஆப்ரேஷன் எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட் டிரான்சாக்ஷனை பிலாங் பண்ணியிருக்கணும். செகண்ட் கண்டிஷன் both access the same data item. Then third one at least one write operations. So already இது முன்னாடியே ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அகைன் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ belong to the different transaction அப்படின்னு பார்க்கல இப்போது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ W1 of x இருக்குது, then R2 of xன்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இப்போது இது transaction 1, இது transaction 2. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் belong to the different transaction. ஓகே, நெக்ஸ்ட் both access to the same data item. ஸோ டேட்டா ஐட்டம் இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் ஓகே. தென் அட்லீஸ்ட் ஒன் ரைட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஒரு ரைட் ஆப்ரேஷன் இதில் இருக்குது, இதுவும் ஓகே. ஓகேங்களா? அப்போது இது மாதிரி என்னென்ன காம்பினேஷன்ஸ் அக்செப்டபிள் பார்த்திங்கன்னா R1 of x W2 of x சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது W1 of x W2 of x சொல்லலாம். ஸோ இந்த 3 காம்பினேஷன்ஸும் ஓகே. ஸோ எந்த காம்பினேஷன்ஸ் வராதுன்னு பார்த்திங்கன்னா R1 of x தென் R2 of x வராது. என்னென்னு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ட்ரான்சாக்ஷன் தாங்க, அதே மாதிரி சேம் டேட்டா ஐட்டத்தை ஆக்சஸ் பண்ணுது. ஸோ ரெண்டு கண்டிஷன்ஸ் கரெக்டு. மூணாவது கண்டிஷன் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒன் ரைட் ஆப்ரேஷன் இருக்கணும், இங்கே இல்லை, அதனால் இட்ஸ் நாட் வேலிட். ஓகேங்களா? இப்போ நம்ம கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம டயக்ராம் போடுவோம். ஸோ முதல் இதில் ரெண்டு டிரான்சாக்ஷன் இருக்குது, T1 இருக்குது, T2 இருக்குது. ஸோ R1 of x போடுவோம், அடுத்தது W1 of x போடுவோம், அடுத்தது R2 of x போடுவோம், தென் W2 of x போடுவோம், இங்கே R1 of y போடுவோம், தென் W1 of y. ஸோ இங்கே R2 of y தென் W2 of y போடுவோம். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ நம்ம கான்ஃப்ளிக்டிங் ஆப்ரேஷன்ஸை சூஸ் பண்ண போகிறோம். இப்போ டிரான்சாக்ஷன் 1 டிரான்சாக்ஷன் 2 பார்க்கணும். இப்போ R1 of x அப்படின்னா இதுக்கு என்ன காம்பினேஷன்ஸ் இந்த சைடில் இருக்கலாம்னா W2 of x இருக்கலாம். அப்போ இங்கே பாருங்கள் W2 of x இருக்குது. அடுத்தது W1 of x இருக்குது. ஸோ W1 of xக்கு என்ன பாசிபிலிட்டி அப்படின்னா R2 of x இருக்கலாம், இல்லை W2 of x இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே R2 of x இருக்குது, தென் W2 of xும் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது R2 of x. இங்கே பாருங்கள், இங்கே பார்க்கையில்
T2க்கு பார்க்கல, நம்ம T1 தான் பார்ப்போம். ஸோ T2லேருந்து T1 பார்க்கையில் எக்ஸுக்கு சம்மந்தமாக வேறு எதுவும் இல்லை இந்த சைடு, அது கீழே, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. தென் W2 ஆஃப் எக்ஸ்க்கு ஒன்றும் இல்லை, ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இங்கே வரும்போது R1 ஆஃப் ஒய் இருக்குது. ஸோ R1 ஆஃப் ஒய்க்கு நீங்கள் என்ன வந்து பாசிபிலிட்டி இருக்குன்னா W2 ஆஃப் ஒய் வரலாம். ஸோ இங்கேருந்து பாருங்கள் W2 ஆஃப் ஒய் வருது. அடுத்த W1 ஆஃப் ஒய்க்கு நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கும், R2 ஆஃப் ஒய்யும் W2 ஆஃப் ஒய்யும். ஸோ R2 ஆஃப் ஒய்யும் இருக்குது, W2 ஆஃப் ஒய்யும் இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன் 1லேருந்து தான் டிரான்சாக்ஷன் 2க்கு போதே தவிர டிரான்சாக்ஷன் 2லேருந்து டிரான்சாக்ஷன் 1க்கு எதுவும் போகலை. ஸோ T1 T2 ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல எந்த சைக்கிளும் நமக்கு ஃபார்ம் ஆகலை. சைக்கிள் ஃபார்ம் ஆகாதனால இது கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள். ஓகேங்களா. ஸோ இப்போ கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, வீவ் சீரியலைசபிள் கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ வீவ் சீரியலைசபிளுக்கு என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்க ஷெடியூலில் ஃபர்ஸ்ட்டு வந்து லைனாக எடுத்து எழுதுங்க. R1 ஆஃப் எக்ஸ், W1 ஆஃப் எக்ஸ் எழுதுங்க. இது மாதிரி R2 ஆஃப் எக்ஸ், தென் W2 ஆஃப் எக்ஸ் எழுதுங்க. அடுத்தது R1 ஆஃப் ஒய், தென் W1 ஆஃப் ஒய் எழுதுங்க. தென் R2 ஆஃப் ஒய், தென் W2 ஆஃப் ஒய். ஸோ இதை நான் வந்து எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது எஸ் டேஷ் ஒன்று போட போகிறேன். எஸ் டேஷ் அப்படிங்கிறது என்னன்னா, இதையே நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதுறது. இப்போது ஃபஸ்ட்டு T1 டிரான்சாக்ஷன் ஃபுல்லாக எழுதிட்டு அப்புறம் T2 எழுத போகிறோம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா R1 ஆஃப் எக்ஸ், நெக்ஸ்ட்டு W1 ஆஃப் எக்ஸ், நெக்ஸ்ட்டு R1 ஆஃப் ஒய், அப்புறம் W1 ஆஃப் ஒய், அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் 2 எழுதுகிறோம். ஸோ இந்த லைனை தாங்க நம்ம வந்து வரிசைப்படுத்தி எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் 1 எழுதியிருக்கோம், அப்புறம் டிரான்சாக்ஷன் 2 எழுதியிருக்கோம். ஓகேங்களா. இப்போது ஒரு இது வந்து வீவ் சீரியலைசபிளாக இல்லையான்னு கண்டுபிடிக்க 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் ரீடு, செகண்ட் வந்து உங்களுக்கு ஃபைனல் ரைட்டு, தென் தேர்ட் ஒன் வந்து ரீட் அப்டேட். இந்த 3 கண்டிஷனும் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அதை நீங்கள் வியூ சீரியலைசபிள்னு சொல்லலாம். ஸோ இனிஷியல் ரீட் அப்படின்னா, இப்போது நமக்கு ஒரு ஷெடியூல் கொடுத்துருக்காங்க, தென் அதுக்கப்புறம் நம்ம அதே ஷெடியூலில் சீரியலாக எழுதியிருக்கோம். இப்போ இந்த 2 ஷெடியூலையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும், ஒரு டேட்டா ஐட்டம்ஸ்க்கும் பார்க்கணும். இப்போ இந்த ஷெடியூலில் எத்தனை டேட்டா ஐட்டம்ஸ் இருக்குன்னா 2 இருக்குது, எக்ஸும் இருக்குது ஒய்யும் இருக்குது. இப்போ எக்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரீடு இருக்கணும், அதுக்கு முன்னாடி ரைட்லாம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அப்போது இந்த ஷெடியூலில் பாருங்கள், R1 ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரீடு. ஸோ அதுதான் வந்து இனிஷியல் ரீடு. ஓகேங்களா. இதுவே பாருங்கள், இங்கே வந்து R2 ஆஃப் எக்ஸ்னு இருக்குது, இது இனிஷியல் ரீடுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து அந்த டேட்டா ஐட்டத்தை நம்ம ரைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதனால் அது வராது. ஸோ இதுதான் இனிஷியல் ரீடு. ஸோ எக்ஸுங்கிற டேட்டா ஐட்டத்தை நம்ம வந்து டிரான்சாக்ஷன் 1 தான் ரீட் பண்ணுது ஃபஸ்ட்டு. அப்போ அதே மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுலையும் டிரான்சாக்ஷன் 1 தான் ரீட் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், ரெண்டுலேயுமே வந்து இனிஷியல் ரீட் வந்து டிரான்சாக்ஷன் 1 தான் பண்ணுது எக்ஸுங்கிறதுக்கு. ஓகேங்களா. இப்போ அடுத்து இருக்குது நம்மளுடைய டேட்டா ஐட்டம் வந்து ஒய் இருக்குது. ஸோ ஒய்க்கு இங்கே பாருங்கள், ஒய்க்கு ஃபஸ்ட்டு எங்கே வந்து ரீட் ஆகுது, இங்கே ரீட் ஆகுது. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி ரைட் கிடையாது ஒய்க்கு, அதையும் நல்லா நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ R1 ஆஃப் ஒய்ன்னு இருக்குது. ஸோ இந்த ஷெடியூல்லையும் பாருங்கள், ஸோ ஒய் வந்து R1 ஆஃப் ஒய் டிரான்சாக்ஷன் 1 தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரீட் பண்ணுது. சப்போஸ் இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போது இங்கே வந்து R2 ஆஃப் ஒய்ன்னு இருக்குது, இங்கே R1 ஆஃப் ஒய் இருக்குது அப்படின்னா ரெண்டுமே வேறு டிரான்சாக்ஷனுங்க. அப்போ அது இனிஷியல் ரீடில் வராது. ஸோ அப்போது அது நாட் வியூ சீரியலைசபிள் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு இனிஷியல் ரீடாக இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஒரே டிரான்சாக்ஷன் தான் ரீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. அப்போ இங்கே R1 ஆஃப் ஒய்,
தென் இங்கே R1 of Yன்னு இருக்குது. ஸோ ஒரே டிரான்சாக்ஷனை ரீட் பண்ணியிருக்கு. ஸோ இனிஷியல் ரீட் வந்து ஓகே. அடுத்தது ஃபைனல் ரைட்டு. இப்போது இந்த டேட்டா ஐட்டம் எக்ஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸ் வந்து ஃபைனலாக எங்கே வந்து ரைட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ R1 of Xன்னு இருக்குது. ஸோ R1 of X, அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் வந்து எங்கே ஃபைனலாக உங்களுக்கு ரைட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா W2 of X. அதே மாதிரி இந்த ஷெடியூல்லையும் பாருங்கள் R1 of X இருக்குது. ஸோ எக்ஸ் ஃபைனலாக எங்கே வந்து ரைட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா W2 of X. ஸோ இது ரெண்டுமே ஒரே டிரான்சாக்ஷன் தாங்க. டிரான்சாக்ஷன் T2ல் தான் ஆயிருக்கு. இப்போ ஒய்க்கு அதே மாதிரி பாருங்கள். ஒய் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு R1 of Y இருக்குது. ஸோ ஒய் வந்து ஃபைனலாக எங்கே ரைட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா W2 of Yக்கு. ஸோ நம்ம எழுதின இந்த ஷெடியூல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா W2 of Yல தான் அது வந்து ரைட் ஆகுது. அதாவது ரெண்டாவது டிரான்சாக்ஷனில். அப்போ T2 of Y. ஓகேங்களா? இப்போ அடுத்தது இப்போது ரீட் அப்டேட் பார்க்கணும். ஸோ ரீட் அப்டேட் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் ரைட் பண்ணிடும், அதை இன்னொரு டிரான்சாக்ஷன் போய் ரீட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது W1 of X அப்படின்னா அடுத்து R2 of X வந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரீட் அப்டேட். ஓகேங்களா? ஸோ இந்த டிரான்சாக்ஷன் ரைட் பண்ணியிருக்கு. இந்த டிரான்சாக்ஷன் ரைட் பண்ணதை இன்னொரு டிரான்சாக்ஷன் என்ன பண்ணுதுன்னா ரீட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் இங்கே எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து R1 of X, W1 of X தான் இருக்குது. ஸோ இது வந்து கான்ஃப்ளிக்டிங் ஆப்ரேஷன் ஆல்சோ. இப்போ இங்கே பாருங்கள் W1 of X இருக்குது, இங்கே R2 of X இருக்குது. ஸோ இந்த காம்பினேஷன் எக்ஸுங்கிற டேட்டா ஐட்டத்துக்கு ஓகே. அடுத்தது இப்போது நீங்கள் ஒய்க்கு வருவீங்க. ஒய்க்கும் அதே மாதிரி நீங்கள் செக் பண்ணுங்கள். W1 of Y அப்புறம் R2 of Yன்னு இருக்குது. இதுவும் ஓகே. சப்போஸ் இந்த ப்ராப்பர்ட்டியும் வந்து வேறு ஏதாச்சும் எக்ஸாம்பிள் கொடுத்து அதில் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா எக்ஸாம்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு நாட் வியூ சீரியலைசபிள் தான். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ 3 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் நம்ம அதை வியூ சீரியலைசபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய S' பாருங்கள். ஸோ W1 of X இருக்குது. ஸோ W1 of Xலேருந்து R2 of X, அதே மாதிரி W1 of Yலேருந்து R2 of Y இருக்குது. ஸோ அப்போது இந்த 3 கண்டிஷனும் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால் இது வந்து கான்ஃப்ளிக்ட் அண்ட் வியூ சீரியலைசபிள். ஓகேங்களா? ஸோ உங்களோட புரிதலுக்காக இன்னொரு கொஷின்ஸ் கொடுக்குறேன், அது ஹோம்ஒர்க். ஸோ தயவுசெய்து ஹோம்ஒர்க் போட்டு கமெண்ட்லேருந்து இது பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா என்னன்னு தெரியும். இல்லைனா நோ யூஸ். ஸோ இது உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். ஸோ இந்த ஷெடியூல் வந்து கான்ஃப்ளிக்டாக இல்லை வியூ சீரியலைசபிளான்னு கண்டுபிடிச்சி இதோட ஆன்சரை நீங்கள் வந்து கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.